நான் தரணி நம்பூதிரி. நான் வந்து கேரள முறைப்படி பிரசனம் பார்த்துட்ருக்கேன். கடந்த வித பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம வந்து சோழி போட்டு பார்த்து அதற்கான பரிகாரங்களை நம்ம பண்ணுறோம். இதில் வந்து பூஜைகளும் வரும், அதே மாதிரி எந்திரங்களும் வரும். எந்திரங்கள்னு சொல்லும்போது இப்போ குழந்தைங்க படிக்கலை அப்படின்னு இருந்தால் அந்த குழந்தைகள் படிப்பதற்கு உண்டான எந்திரம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வித்யா ராஜகோபாலம், மாதங்கி, சரஸ்வதி எந்திரம் இதெல்லாம் வந்து நாங்களே எழுதி கொடுக்குறோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவாகம், திருமணம் வரும்போது திருமணத்துக்கு நம்ம வந்து நிறைய கோயில் பரிகாரங்கள் சொன்னாலுமே அது என்ன தோஷத்தினால இருக்குது, எந்த பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு நவகிரகங்கள் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு பூர்வீக தோஷமாக இருக்கலாம், கர்மா தோஷமாக இருக்கலாம். அதை வந்து என்னங்கிறத வந்து நம்ம பிரசன்னம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்ல முடியும். அதுக்குண்டான பிரதிகாரங்களையும் பரிகாரங்களையும் நம்ம சொல்கிறோம். அதுலேயும் எந்திரங்கள் சுயம்பர எந்திரம் இருக்குது, சுயம்பர பூஜைகளும் இருக்குது. அதே மாதிரி சர்ப்ப சம்பந்தமான தோஷங்கள் அப்படின்னு இருந்துச்சு. அஷ்டநாகங்கள் அப்படின்னு இருக்காங்க. இந்த அஷ்டநாகங்கள்னால வரக்கூடிய தோஷங்கள் தான் நம்ம எல்லாருக்குமே இந்த தோஷங்களாக வரும். அதில் எந்த அஷ்டநாகங்களாக தோஷம் வருது அதுக்குண்டான பரிகாரங்களை நம்ம கரெக்டாக பண்ண வேண்டியிருக்கும். அப்போ வந்து எங்கள் ஊர்லேயே வந்து சர்ப்பக்காவு இருக்குது. நாங்கள் வந்து அங்கேயே வந்து சர்ப்ப பூஜைகள், சர்ப்ப பலிகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எந்திரங்கள் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டத்துக்கு தேவை வந்து முதல்ல பணம். அப்போ பணத்துக்கு வந்து நிறைய பரிகாரங்கள் இருந்தாலுமே அதுக்கான எந்திரம் இருக்குது, தன ஆகர்ஷண எந்திரம். இது வந்து நம்ம வீட்டிலையும் வைக்கலாம், அதே மாதிரி நம்மளும் வந்து போட்டுக்கலாம். அது வந்து தாய்த்து மாதிரி நம்ம வந்து பாடியிலே யூஸ் பண்ணிக்கும் போது அது வந்து அந்த ஆகர்ஷணம் கொடுக்கும், நமக்கு எப்போயுமே பண வரவை கொடுக்கும். அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக ஐக்கியமத்தியம் இருக்குது, வஷ்யங்கள் இருக்குது. அப்போ காதலர்கள்னு சொல்லும்போது பிரிவினைகள்லாம் வருது இல்லையா, அவங்களுக்கு வந்து வஷ்ய எந்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு